போதைப்பொருள் விற்றால் கடும் நடவடிக்கை. தேனி மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் எச்சரிக்கை. தேனி மாவட்டத்திற்கு கஞ்சா சப்ளை செய்யும் ஆந்திராவில் உள்ள கஞ்சா விற்பனை கும்பலை தேனி மாவட்ட தனிப்படை போலீசார் கடந்த மாதம் உத்தமபாளையம் போலீசார் தங்களுக்கு வரப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் ஆந்திராவிலிருந்து விற்பனை செய்யும் நோக்கோடு கடத்தி வரப்பட்ட 21 கிலோ கஞ்சாவையும் கடத்தி வந்த 6 பேரை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தேனி மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் எஸ்ஐ கதிரேசன் தலைமையில் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு மேற்கண்ட வழக்கில் அவர் துணை விசாரணை அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்ட மேற்கண்ட குற்றத்தில் தொடர்புடைய ஆந்திர மாநிலம் விஜயநகரத்திற்கு அந்த தனிப்படை அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு 2 வாரங்கள் தங்கி இருந்து உள்ளூர் காவல் அதிகாரிகளின் உதவியோடு தனிப்படை கஞ்சா மொத்த விற்பனையாளர்களை கண்டுபிடித்து குற்றவாளிகளான சிவகுமார், மல்லேஸ்வரராவ், விஜயபாபு ஆகியோர்களை சினிமா பட பாணியில் சுற்றி வளைத்து கைது செய்தது. மேலும் அந்த 3 நபர்களிடமிருந்து தேனி மாவட்டத்தை குறி வைத்து விற்பனைக்காக வைத்திருந்த 23 கிலோ கஞ்சாவையும் அதற்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆச்சரியப்படுத்துவதற்காக உத்தமபாளையம் கொண்டு வந்தனர். இதன் அடிப்படையில் உத்தமபாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் தேனி மாவட்டத்தில் 2 தனிப்படை அமைக்கப்பட்டு கஞ்சா மற்றும் போதை பொருள் விற்பனை செய்வோரை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவ்வாறு விற்பனை செய்பவர்கள் மீது சட்ட ரீதியான கடும் நடவடிக்கையும் தண்டனையும் பெற்று தருவதோடு அவர்களது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும், வங்கி கணக்குகளும் முடக்கப்படும் என்று எச்சரித்தார். மேலும் கல்லூரி பள்ளி மாணவர்களை குறி வைத்து போதைப்பொருள் விற்பனை செய்பவர்கள் மீது குண்டாஸ் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆன்லைன் மூலம் போதைப் பொருட்கள் விற்கப்படுவது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கள்ள மார்க்கெட்டில் மது விற்பனை செய்பவர் மீது பிணையில் வரக்கூடிய வழக்குகள் பதியப்பட்டும் சட்ட விதிமுறை இருப்பதால் இனி கள்ளச்சந்தையில் மது பாட்டில் விற்பனையை தடுக்கும் நோக்கோடு பிணையில் வர முடியாத அளவில் அவர்கள் மேல் வரும் காலங்களில் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா அறிக்கை. 2 பேர் ஈஸ்வரி அப்புறம் மகாலட்சுமி 2 பேர் ஆந்திராவில் கஞ்சா கடத்தல் பண்ணும்போது 21.6 கிலோ கஞ்சாவோட 2 பேரும் நம்ம அரெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்கொயரி பண்ணதும் அவருக்கு 2 பேர் உத்தரவு சரவணகுமார் மற்றும் நிரஞ்சன் இந்த 2 பேர் உத்தரவும் அவர் ஆந்திராவுக்கு போய் இந்த கஞ்சா வாங்கிட்டு வந்தார். இதில் யார் கஞ்சா கொடுத்ததுன்னு சொன்னால் ஆந்திராவில் 3 பேர் ஒருத்தர் பேர் சொன்னார். பட் அவரோட டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது அந்த டைமில். அது இல்லாமல் இங்கே அவரோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கம்பம் ரீஜன் உத்தமபாளையம், அது இல்லாமல் விருதுநகர், திண்டுக்கல், மதுரையில் கூட அவர் ரீட்டைல் செல்லர்ஸ் இந்த சில்லறை வியாபாரம் பண்ணுற கஞ்சா செல்லர்ஸ் இவர் கஞ்சா மொத்தம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அதில் ராஜபாளையம் சேர்ந்த சேத்தூர் சேர்ந்த 3 பேர், அதில் கனிராஜா, தென் பால் பாண்டி மற்றும் மணி, அந்த 3 பேர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதில் கனிராஜா இந்த மணியை நம்ம அரெஸ்ட் பண்ணோம். பால் பாண்டி இன்னும் தலைவராக இருக்கா, அவனை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நமக்கு மெயினாக இப்போ கஞ்சா கடத்தல் குறைக்கணும், நம்ம தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லாத மாநிலமாக மாற்றணும்னு சொன்னால் அதில் நமக்கு மெயினாக ஆந்திராவில் வருது. 100% கஞ்சா ஆந்திராவில் வருது இப்போ. ஸோ அதனால் நம்ம தனிப்படை கதிரேசன் எஸ்ஐ அண்ட் டீமோட தனிப்படை போட்டு அவனை அசிஸ்டன்ட் ஐஓ நாமினேட் பண்ணி அவனை நம்ம ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆந்திரா அனுப்புகிறோம். அவர் 2 வாரம் விஜயநகரம் மாவட்டத்தில் கேம்ப் பண்ணி அங்கே அந்த அடையாளம் தெரியாத பேர் தெரியாத ஒரு அக்யூஸை நம்ம தேடி போகிறோம். ஸோ அங்கே லோக்கல் போலீஸோட சப்போர்ட் வச்சு அதில் அதில் சிவகுமார்னு சொல்லி ஒருத்தனும், விஜயநகரம் சேர்ந்த சிவகுமார் ஒருத்தனும், அவனோட 2 பேர் அசோசியேட்ஸ் மல்லேஸ்வர் ராவ் அண்ட் விஜய் பாபு அந்த 3 பேர் மொத்தமாக அவர்கிட்ட இருந்த 23 கிலோ கஞ்சாவை பிடிச்சி அங்கே டிரான்சிட் பேலண்ட் வாங்கி அங்கேருந்து நேற்றுக்கு நம்ம இங்கே கொண்டு வந்தோம். அவனை இப்போது NDPS கொண்டு ஒப்படைக்கும். அதை அவரோட காரு கூட நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். 23 கிலோ கஞ்சா அண்டு அவரோட கார் சீஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம கொண்டு வந்துருக்கோம். ஸோ இதில் மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடந்த ஒரு 2 மாதமாக இது 3வது ஆப்ரேஷன் நம்ம ஆந்திர பிரதேஷில் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம கம்பம் நார்த்தில் ஒரு கேஸு, கடமரைகுண்டு, ஆண்டிப்பட்டி இந்த 3 காவல் நிலையம் போட்டால் கேஸஸில் நம்ம ஆந்திராவில் அக்யூஸ் பிடிச்சி
நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். இது வந்து தேர்ட் ஆப்ரேஷன் நம்ம பண்ணது. இதை 3 ஆப்ரேஷனில் சேர்த்து நம்ம இப்போ வரைக்கும் 7 பேர் நம்ம ஆந்திராவில் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது தொடர்ந்து இது மாதிரி இதை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இது கஞ்சா வந்து தேனிக்கெல்லாமே தேனி, திண்டுக்கல், மதுரை இந்த 3 நம்ம ஒரே ரீஜனாக பார்க்குறோம். ஏன்னா திண்டுக்கல், மதுரை எங்கே வந்தால் கூட தேனிக்கு அது ஈஸியாக நமக்கு ஸ்மகல் ஆகிடும். ஸோ அதனால் இந்த 3 ரீஜனுக்கு சப்ளை பண்ணுற எல்லாருமே நம்ம ஒரு சப்ஸ்டான்ஷியல் சீசர் இருந்தால், ஒரு 6 கிலோ 8 கிலோ சீசர் இருந்தால் கூட போதும். நம்ம நிறைய ஒரு 100 கிலோ 800 கிலோக்கு வெயிட் பண்ணாமல் இவன் சின்ன சீசர் இருந்தால் கூட நம்ம அதில் வந்து ஆந்திராந்து யார் சப்ளை பண்ணுறாரோ அவரோட பேர் நம்ம கேஸில் கொண்டு வந்து அந்த ஆந்திரா சப்ளைனை பிடிக்கிறதுக்கு நம்ம தனிப்படை அமைக்கி அவர் வந்து தனிப்படை அங்கே போய் அந்த கேஸ் தான் பிடிக்கிறாங்க. ஸோ இது தேர்ட் ஆப்ரேஷன். இதே மாதிரி இந்த ஆப்ரேஷன் கண்டினியூ ஆகும். இல்லை, இது வந்து கமர்ஷியல் குவான்டிட்டி கேஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பிடிச்சது 21 கிலோ, இப்போ பிடிச்சது 23, மொத்தம் 45 கிலோ. இதில் இப்போ தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த ஃபைனான்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு அதில் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஃபீஸ் பண்ண வேண்டியது. சார், இப்போ கஞ்சாவில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் இருக்குங்களா, இல்லை போதை அப்படின்ற வர இருக்கக்கூடிய அத்தனையிலும் நம்ம கொண்டு போகிறோம்? இப்போ தேனி நம்ம சவுத் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கஞ்சா தான் நமக்கு மெயின். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ சிந்தடிக் ட்ரக்ஸ் கூட மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பெரியகுளமில் வந்து ஒரு கேங்கை நம்ம பிடிச்சோம். அதில் வந்து ஆப்ரேஷனில் நம்ம கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர் சேர்த்து நம்ம அக்யூஸை பிடிச்சோம். இன்னும் சில பேர் பிடிக்க வேண்டியிருக்கும். பட் எந்த போதைப் பொருள் வந்தால் கூட நம்ம கண்டிப்பாக அதில் சோர்ஸ் ட்ரேசிங் ஆஃப் சோர்ஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரேசிங் ஆஃப் சோர்ஸ்னா அந்த பொருள் வந்து யார் யார் கை மாற்றதோ எங்கெங்க வருது எல்லா அக்யூஸும் நம்ம பிடிக்கிறோம். ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் லிங்கேஜஸ்னா அந்த கஞ்சா வந்து அடுத்து யார் போய் அந்த சேல்ஸ் ஆகுது, கஸ்டமர் போதும். பேக்வர்ட் லிங்கேஜ்னா அதோட சோர்ஸ் என்ன, எங்கேருந்து அது வருது, இது ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த கேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 2 பேரும் மகாலட்சுமி அண்ட் இன்னொரு லேடி ஈஸ்வரி அவனை பண்ணிட்டு பிடிச்சி கேஸ் போடாமல் அவர் யாருக்கு விற்க போகிறாருன்னு சொல்லி நம்ம தேடணும். அவர் யார் உத்தரவில் ஆந்திரா போனாரோ ஆந்திராவில் யார் சப்ளை பண்ணுறாரு. ஸோ அந்த மொத்தம் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம், எல்லா அக்யூஸும் பிடிச்சி. ஸோ அதுதான் நம்ம இந்த கேஸில் இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு 10 கிலோ மேலே பிடிச்ச எல்லா கேஸும் நம்ம இதை மாதிரி பண்ணிட்டோம். இல்லை சார், இன்னும் மெடிக்கல்லாம் வந்துட்டு இன்னும் வந்து போதை மாத்திரைகள் அப்படின்றது இந்த சின்ன பசங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது இன்னமும் கம்ம பகுதியில் அந்த ஒரு சேல் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம அதையே இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும். மெடிக்கல் ஷாப்பில் சேல்ஸ் பண்ணுறது இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி தேனியில் மெடிக்கல் ஷாப்ஸும் சேல் பண்ணுறது கம்மி இருக்கும். ஏன்னா நம்ம எவ்ரி வீக் மீட்டிங் போட்டு அந்த ட்ரக் கண்ட்ரோலர் கூட கூப்பிட்டு அவர் சொல்லிட்டு அவரும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஆர் ஈவன் நார்த் இந்தியா இந்த கொரியரில் வருது. ஸோ அது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் செட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கோம். 2-3 கேஸ் போட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வருது, கொரியரில் வருது. அது கொஞ்சம் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம அதை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிடுவோம். ஃபெடரேஷன் டீம் வந்து டிஸ்ட்ரிக்டோட NDPS டீம், அது இல்லாமல் இன்னொரு டீம் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம தேனிக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சில்லறை வியாபாரம் எஸ்பெஷலி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பண்ணுறதை நம்ம தடுக்கிறதுக்காக வச்சுருக்கோம். லைட்டிங்